வணக்கம். இது வழக்கு. பொதுவா எல்லா வழக்குகளையுமே குற்றவாளிகள் மாட்டிக்கிறாங்க. அது கொலை சம்பவமா இருந்தாலும் சரி, கொள்ளை சம்பவமா இருந்தாலும் சரி. ஆனா அந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் மட்டும் இதுவரைக்கும் நின்னு பாடல. என்ன காரணம்னா தண்டனைகள் குறைவா இருக்குன்னு தான் அர்த்தம். பட்டப்பகல்ல அதுவும் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற சென்னை மயிலாப்பூர்ல இப்போ ஒருத்தரை ஓட ஓட வெட்டி சாச்சிருக்கு ஒரு கும்பல். பகல் 3 மணி. சென்னை மயிலாப்பூர் லெஃப்ட் கார்னர் பகுதியே கிடுகிடுத்து கிடந்தது. தமிழ்ச்செல்வன் என்பவரை கண்மூடித்தனமாக வெட்டி சாய்த்திருந்தார்கள். ஊரே பதற்றத்தில் உறைந்து கிடக்க கொலை எப்படி நடந்தது என்று தெரியாமல் குழப்பம். பட்டப்பகலில், அதுவும் எப்போதும் கூட்டம் நிறைந்த பகுதியில் நடந்துள்ள இந்த கொலை சம்பவத்தால் அன்றைய மதிய பொழுது அலறிக் கிடந்தவாறு. தமிழ்ச்செல்வத்தின் உறவினர்கள் சம்பவ இடத்தில் கூட அருகே இருந்த கடைகள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டன. ஏதோ ஒருவித பயம் பற்றிக் கிடந்தது அங்கே. கொலை நடந்த இடம் டாஸ்மாக் இருக்கும் பகுதி. அதன் அருகேதான் ஒரு பெட்டிக்கடையை நடத்தி வந்திருக்கிறார் தமிழ்ச்செல்வன். வழக்கமாக கடைக்கு வந்த அவர் அன்றைய தினம் வெட்டி சாய்க்கப்பட்டார். அந்த கொலை சம்பவம் அங்குள்ள பலரையும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது. வழக்கத்தை விட அதிக பரபரப்பு. சாலையோரம் ரத்த வெள்ளம். இதற்கிடையே காவல்துறையும் சம்பவ இடத்திற்கு வந்துவிட கொலை குறித்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டது. தமிழ்ச்செல்வன் கொலை செய்யப்பட்ட விஷயம் எல்லோருக்கும் பரவ அவர்களது உறவினர்கள் டாஸ்மாக் முன்பு குவிந்து விட்டார்கள். போராட்டமும் நடந்தேறியது. பட்டப்பகலில் நிகழ்ந்துள்ள இந்த கொலை சம்பவத்திற்கு என்ன காரணம் என்று விசாரித்த போது முன்விரோதத்தை தான் முன்மொழிந்தார்கள். தமிழ்ச்செல்வன் 26 வயது இளைஞர். இவர் மயிலாப்பூர் லெஃப்ட் கார்னர் அருகே உள்ள டாஸ்மாக் அருகே பெட்டிக்கடை நடத்தி வருவதோடு கார் ஓட்டுநராகவும் இருந்து வந்திருக்கிறார். மயிலாப்பூர் லெஃப்ட் சிக்னல் அருகே ஆர்கே மடம் சாலை வழியாக தமிழ்ச்செல்வன் நடந்து சென்றபோது 2 பைக்கில் வந்த மர்ம கும்பல் கண் இமைக்கும் நேரத்தில் தமிழ்ச்செல்வனை வெட்டி சாய்த்தது. இந்த கொலை தொடர்பாக 3 பேரை பிடித்து போலீஸ் விசாரித்து வருகிறது. இந்த கொலையில் கொலையாளிகள் விட்டுச் சென்ற கத்திதான் காவல்துறைக்கு கிடைத்த ஆயுதம். இதன் அடிப்படையில் விசாரணையில் ஈடுபட்ட காவல்துறையினர் கொலையாளிகளை விரைந்து பிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டார்கள். இது ஒருபுறம் இருக்க, தமிழ்ச்செல்வன் கொலை செய்யப்பட்டதற்கு அங்கே இருக்கிற டாஸ்மாக் தான் காரணம் என்கிறார்கள் ஊர் மக்கள். டாஸ்மாக் கடைகளால் நாளுக்கு நாள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் சொன்னார்கள். தங்களின் பிள்ளைகளை இழந்து விடுவோம் என்ற பயமும் ஆக்கிரமித்திருந்தது அவர்களை. மாலை மங்கிய வேளையில் பெண்கள் இந்த பகுதியில் நடமாடினால் குடிகாரர்களின் தொல்லைக்கு ஆட்படுவதாக கூறுகிறார்கள். தமிழ்ச்செல்வன் மிகவும் நல்லவர் என்றே வாதிட்டார்கள்
ஊர் மக்கள். அவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் காவல்துறையால் பதியப்பட்டுள்ளதாக கூறப்படும் பத்திரிகை செய்திகளில் எந்த உண்மையும் இல்லை என்றே மறுத்தார்கள். செத்த பையன் நல்ல பையன், அவர் ரவுடிஸ் கிடையாது, நல்ல ஒரு இது வரத்தது போறது போ அது மாதிரி பையனா. இந்த பையன் இந்த மாதிரி விட்டாங்கனாக்கா நான் எனக்கு அதிர்ச்சி ஆகுது. வருவா அதோட குளிப்பா பல தேய்ச்சிக்கிட்டு விற்பா. அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், யாரையும் ஒன்றும் சொல்ல மாட்டான். இந்த இடத்துலயே அவன் சண்டை போட்டதே கிடையாது. விளையாட்டா பேசுவான், விளையாட்டா போவான். தமிழ்ச்செல்வன் கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் குதித்த இங்குள்ள மக்கள் உடனடியாக இங்கு இருக்கிற 2 டாஸ்மாக் கடைகளையும் அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். 2 ஒயின் ஷாப் வந்துச்சு. 2 ஒயின் ஷாப் வந்ததுல எங்க பெரிய பிரச்சனை ஆகுது. தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்ட சம்பவத்தால் அவர்களது குடும்பமே இன்று சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. பிடிபட்டுள்ள கொலையாளிகளுக்கு தக்க தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்கள். தமிழ்ச்செல்வன் கொலை செய்யப்பட்ட வழக்குல 3 பேரை போலீஸ் பிடிச்சு விசாரணை நடத்திட்டு வருது. இந்த ஏரியாவில் ஒயின் ஷாப் இருக்கிறது தான் தங்களுக்கு பெரிய தலைவலின்னு சொல்றாங்க. அந்த தலைவலி எப்படி போகும்? யார் போக்குறது? ரத்தக்கரை படிஞ்ச கத்தியோட 2 வாலிபர்கள் அன்னைக்கு காவல் நிலையம் வந்திருந்தாங்க. பொறுத்துக்க முடியல, அதனாலதான் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு வாக்குமூலமும் கொடுத்திருக்காங்க. ஆலப்பாக்கம் லட்சுமி நகர்ல வெட்டுக்காயத்தோடு கிடந்த அந்த வாலிபர் எப்படி இறந்தார்னு தெரியுமா? கடந்த வாரம் மதுரவாயல் ஆலப்பாக்கம் அருகே உள்ள அந்த தெருவில் குப்பையோடு குப்பையாக கிடந்தார் விஜய் என்ற அந்த ஆட்டோ ஓட்டுநர். உயிரற்று கிடந்தது அவரது உடல். ஆம், கிட்டத்தட்ட 16 இடங்களில் கத்தி குத்து காயங்கள். மிக கொடூரமாக கொல்லப்பட்டு கிடந்தார் விஜய் என்கிற விஜய். என்ன நடந்தது? ஏன் இந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு இந்த நிலைமை? இந்த மர்மம் தெரியாமல் அவர்களது வீடே சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. மகனை பறிகொடுத்து விட்டு தாய் ஒரு பக்கம் அழ, தனது கணவரை இழந்துவிட்ட வேதனையில் விம்மிக் கொண்டிருந்தார் விஜயின் மனைவி மேகலா. கொலை நடந்த இடம் ஆலப்பாக்கம் லட்சுமி நகர். ஆனால் கொலை செய்யப்பட்ட விஜயின் வீடு மாங்காடு அருகே இருக்கிற கோவூரில் உள்ளது. காலையில தான் சார் நான் இடத்தையே பார்த்தேன். அதாவது ஆலப்பக்கம் அட்ரஸ் சொல்லுவாங்க சார், லட்சுமி நகர் உள்ள ஆலப்பக்கம். அந்த இடத்த பாக்கணுமே, உள்ள குப்பியில போய் விழுந்துருக்கு சார். எவ்வளவு பயந்து போயிருப்பான் பாருங்க சார். இதோ இந்த சிமெண்ட் பூச்சு பூசாத வீடு தற்போதுதான் ஒழுங்குபடுத்தப்பட்டு வருகிறது. இந்த புது வீட்டில் குடியேறதான் வெகு நாட்களாய் காத்திருந்தார் விஜய். ஆனால் பாவம், அதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. இந்த கொலை சம்பவம் இவர்களது குடும்பத்தாரை அதிர்ச்சியில் ஆழ்த்த விஜயை யார் கொலை செய்தார்கள் என்ற விவரமும் உடனடியாக தெரிய வந்தது போலீசுக்கு. ஆம், இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட இருவர் அந்த காவல் நிலையத்திற்கு வந்து விஜய் வழிப்பறியில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்து அவரை குத்திக் கொன்று விட்டதாக வாக்குமூலம் அளித்தார்கள். தொடர்ந்து விஜய் தங்களிடம் பணம் பறித்து வந்ததாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, கொலையாளிகளின் இந்த குற்றச்சாட்டை முழுவதுமாக மறுக்கிறார்கள் விஜயின் குடும்பத்தினர். எங்க அக்கா பையன் மட்டும் கேட்டானுட்டு அவர் எவ்வளவு அடி அடிச்சாங்க தெரியுமா சார்? சார் நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்களே, அவங்கள கொஞ்சம் காட்டுங்களேன் எங்களுக்கு, நாங்க பார்த்ததே இல்லை அந்த குழந்தைங்க. 2 இது மாதிரி செய்யலாமா, நீங்க என்ன சார் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் எங்க அக்கா பையன் செம்மாடி சார் ஷூ காலையே 8 உடைச்சி நான் கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு உள்ள இழுத்துன்னு போனாங்க. அவர் காலையே உழுந்தாங்க, இன்ஸ்பெக்டர் காலையே உழுந்து, ஐயா அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது ஐயா, என் புள்ள உயிர் போச்சுன்னு சொல்லிட்டான். அவன் வந்து அவன் ஒரு ஆதங்கத்துல கேட்டான்.
அவனே நீங்க இந்த மாதிரி அடிச்சு உள்ள தூக்கி போனாக்கா நான் அவங்க கொண்டாடி நான் என்ன சார் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் காலையே விழுந்து சார் அந்த ரோட்லயே விழுந்து அதுக்கப்புறமா அவனை வெளியே அமைச்சிருக்காங்க. ஆனா உள்ள அந்த இன்ஸ்பெக்டர் சார் கேஸையே மாத்துந்து அவர் தான் சார், வேற யாருமே கிடையாது. ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வந்த விஜய் ஆழப்பாக்கத்தில் பிறந்து வளர்ந்ததாக சொல்கிறார்கள். இந்த நிலையில் மாங்காடு அருகே இருக்கிற கோவூரில் வீடு கட்டி அவர் குடியேறிவிட்டதால் வாரந்தோறும் விடுமுறை நாட்களில் மட்டும் ஆலப்பாக்கம் சென்று அங்குள்ள தனது நண்பர்களை பார்த்து வந்திருக்கிறார். அதே போன்று கடந்த வாரமும் முதல் நாளே விஜய்க்கு நண்பர்களிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. ஆனால் இம்முறை கொலை செய்வதற்காக விஜயை செல்போனில் அழைத்ததாக சொல்கிறார்கள். ரொம்ப சைலண்ட் டைப்பு, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கொஞ்சம் ரொம்ப மோசமானவங்க. இப்ப பண்ணிட்டு போனானுங்கள நம்பி கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்றது, வீட்டுல சிவனேன்னு நைட்டு தூங்கி இருந்திருக்கான். நைட் போன் பண்ணி வா இங்க ஆலப்பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கானுங்க. எதுக்காக கூப்பிட்டானுங்க, என்ன மோட்டிவ்னு எதுவுமே தெரியல. தேவையில்லாம இவன் தான் ஃப்ரெஷ்ஷா வீட்டுல இருந்து குளிச்சுட்டு மதுரையில இருந்து இறங்கி வந்து ஸ்ட்ரைட்டா அவனுக்கு ஃபோன் பண்ணி என்னடா நேற்று வர சொன்னீங்க வாடா பாக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கேன். அவனுங்க எத்தனை பேர் இருந்தானுங்க என்ன பண்ணிருந்தானுங்க எப்படின்னு தெரியல. ஸ்ட்ரைட்டா போன உடனே எப்படி வாக்குவாதம் ஆச்சுன்னு தெரியல. ஸ்ட்ரைட்டா போன உடனே எங்க அண்ணன் அடிச்சு குத்தி ரோட்ல ஓட ஓட விட்டு ஓடுறியா அப்படின்னு சொல்லிட்டு காலில் கத்தி எடுத்து குத்திருக்கானுங்க. குத்தி மொத்தம் 16 இடத்துல குத்துப்பட்டு எங்க அண்ணன் ஒரு குப்பை ஓரமா கிடந்தான். கடந்த ஒரு மாதமாக வேலை இல்லாமல் சுற்றி திரிந்த விஜய் அந்த நயவஞ்சக நண்பர்களால் கொல்லப்பட்டு கிடந்தார். இந்த கொலைக்கு அவரின் நண்பர்கள் சொல்லும் காரணம் எந்த விதத்திலும் உண்மை இல்லை என்றே சொல்கிறார்கள் விஜயின் குடும்பத்தினர். எதுக்காக பண்ணானுங்கன்னே தெரியல சார், என்ன மோட்டிவ்ன்றது போலீஸும் வந்து எங்களுக்கு சரியான பதிலே சொல்லல. எதுக்குன்னு கேட்டா இல்ல உங்க அண்ணன் என்ன கத்தி காட்டி மிரட்டினா அதுக்காக தான் குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒத்துக்கிட்டதாகவும், எங்க அண்ணன் கத்தி எடுத்துட்டு வந்தேன் அப்புறம் இன்னொரு கத்தி எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. 2 கத்தி எங்க அண்ணன் ஒரு கத்தி வச்சிருந்தான் ஓகே, ஆனா போலீஸ்காரங்க அவங்க இன்னும் 2 கத்தியை அவனுக்கு எடுத்துட்டு வந்து சரண்டர் பண்ணிருக்காங்க. அப்போ 2 கத்தியும் அவனுக்கு தானே எடுத்துட்டு வந்திருக்கணும். ஆனா போலீஸ் அதை கேட்ட என்ன சொல்றாங்க, உங்க அண்ணன் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்தா அவனுக்கு சேஃப்டிக்காக ஒரு கத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு. அவனுக்கு நல்லவனா இருந்தா எங்க அண்ணன் இந்த மாதிரி பண்றவனா இருந்தா ஏன் அவனுக்கு கத்தி எடுத்துட்டு வரணும். தானும் தனது கணவரும் வேலைக்கு சென்று வந்த நிலையில் அவருக்கு வழிப்பறி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றே கூறினார் விஜயின் மனைவி மேகலா. என் வீட்டுக்காரர் வேலைக்கு போறாரு சார், நானும் கேட்டரிங் வேலைக்கு போறேன். சம்பாதிக்கும் போது எதுக்கு எங்க வீட்டுக்காரர் வழிப்பறி பண்ணணும்? தப்பான புகார் கொடுத்திருக்காங்க காவல்துறையில, அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. இந்த சம்பவம் குறித்து மாங்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். என்ன நடந்தது என்பது விசாரணையின் இறுதியில் தான் தெரியவரும். கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடிதான் மாங்காடு கோவூர்ல வீடு கட்டி குடியேறி இருக்காரு விஜய். மதுரை வாயில இருக்கக்கூடிய நண்பர்களை பார்க்க வந்தவர் பிணமாத்தா திரும்பி இருக்காரு. விஜய் எப்போதும் தன்னோட நண்பர்கள் கிட்ட கத்தியை காட்டி பணம் பறிக்கிறது வழக்கம்னு, அதுதான் அன்னைக்கு அவரையே கொலை செய்யறதுக்கு காரணம்னு குற்றவாளிகள் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. உண்மையாவே அதுதான் காரணமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சட்டம் இருந்து வந்தாலும் கூட, அதாவது மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சட்டமானது இந்தியா முழுமைக்கும் இருந்தாலும் கூட அதுல அந்த முகப்பிலே அது குறிப்பிடப்பட்டிருக்கும். அதாவது இது ஜம்மு காஷ்மீருக்கு நீங்களாக அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட சட்டங்கள் தான் இந்தியா முழுமைக்கும் இயற்றப்படும் பொழுது இருந்து வருகிறது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சரத்து 370 படி பார்த்தா ஒரு சிறப்பு அந்தஸ்து வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த காலகட்டத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டு விட்டது. அந்த சுதந்திரம் வழங்கப்பட்ட பிறகு அவங்க வந்து இந்தியாவோடும் சேருவதில்லை, பாகிஸ்தானோடும் சேருவதில்லை என்று முடிவெடுத்து இருந்து வரும் சூழல்ல அங்க பாகிஸ்தான் ராணுவத்தோட அங்கிருந்த படைகள்லாம் சேர்ந்து சில தீவிரவாத இயக்கங்கள்லாம் சேர்ந்து அவங்க போர் தொடுக்க ஆரம்பிச்சப்போ, அப்போ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஆண்டுகிட்டு இருந்தவர் வந்து இந்தியாவை அணுகி, இந்திய அரசு அணுகி, எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும், போராடுவதற்கு தேவையான ஆயுதங்களும் ராணுவ தளவாடங்களும் ராணுவமும் இல்லாத காரணத்தால் எங்களுக்கு உதவி புரியுங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த அடிப்படையில் வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த தீர்மானங்கள் என்ன அடிப்படையில் அப்படின்னா, இந்தியாவினை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லிஸ்ட் மாநிலங்கள் வந்து சட்டத்தை இயற்றலாம், அப்புறம் மத்தியில வந்து மத்திய அரசு இயற்றலாம்,
கன்கரண்ட் லிஸ்ட் சொல்லி இந்த இரண்டு தரப்புலையும் வந்து இயந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து சட்டங்கள் இயற்றலாம் இருந்து வருகிறது. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் இல்லாமல் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டு அந்த அடிப்படையில் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ராணுவம், தகவல் தொடர்புத்துறை அப்படிப்பட்ட விஷயங்களையும், அது தவிர வெளியுறவு கொள்கை, இந்த விஷயங்களை பொறுத்துதான் மத்திய அரசு வந்து சட்டங்கள் இயற்ற முடியுமே ஒழிய மற்றபடியாக இந்தியாவில் இயற்றக்கூடிய எந்த ஒரு சட்டங்களும் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பாதித்து விடாது, சட்டமாகிவிட முடியாது. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு வேற எந்த மாநிலத்துக்கும் இல்லாத வகையில அதுக்குன்னு ஒரு தனி கொடி இருக்கிறது. அதே போல 1957 அதற்கு என்று ஒரு அரசியலமைப்பு சட்டம், அதுக்குன்னு சொல்லி அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு ஒரு சட்டம் இருந்து வருகிறது. ஆகவே இது தவிர எந்த ஒரு விஷயமாக சட்டம் இயற்றப்பட்டு அது அங்கே அனுப்பப்பட்டாலும் பிற மாநிலங்கள் இருப்பதை போல இந்திய ஜனாதிபதியின் ஒப்புதலோடு அனுப்பப்பட்டாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய சட்டமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு இல்லை ஏற்றுக்கொள்வதில்லை என தீர்மானித்த பிறகு உருவாக்கப்படும். இது தவிர பிற மாநிலங்களை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள்ல சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது அப்படிங்கிற ஒரு சூழல்ல கவர்னர் மூலமாக ஜனாதிபதி ஆட்சி அமலாக்கப்படும் அந்த ஒரு சூழல் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கிடையாது. மேலும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கிறவங்க அங்க அவங்க மட்டுமே அந்த ஊர்ல இருக்க அங்க இடத்துல இருக்கவங்க வந்து சொத்து வாங்க முடியுமே ஒழிய பிற மக்கள் அவங்க போய் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வாங்கிட முடியாது. ஒரு பெண்ணு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை வந்து திருமணம் செய்யாமல் வேறு மாநிலத்தை சேர்ந்தவரை திருமணம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு அந்த சொத்து வாங்கும் உரிமை இழந்து விடுகிறார். ஆனாலும் ஒரு ஆண் அவர் வேறு பிற பகுதியை சேர்ந்த பெண்ணை திருமணம் செஞ்சாலும் அவருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிறந்தவராக இருந்தால் சொத்து வாங்கும் சிறப்பு அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். பிற சட்டமன்றங்கள் வந்து மாநில சட்டமன்றங்கள்லாம் 5 ஆண்டு காலம் ஆட்சியாக இருந்தாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 6 ஆண்டு காலம் வந்து அங்கே சட்டமன்றம் இருந்து வருகிறது. ஆகவே மத்திய அரசு எந்த ஒரு சட்டமாக, அதாவது ராணுவ நடவடிக்கை தொடர்பான விஷயங்களா இருந்தாலும் சரி, தகவல் தொடர்பு விஷயமாக இருந்தாலும் சரி, வெளியுறவு கொள்கையா இருந்த சூழல்ல மட்டும்தான் அங்கே வந்து அந்த சட்டம் வந்து ஏற்புடையதாக இருக்குமே ஒழிய பிற நேரங்களில் மற்ற சட்டங்கள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.